இன்றைக்கி ஒசூரில் இருக்க உழவர் சந்தையை ஃபஸ்ட்டு வீடியோவில் பார்த்துருப்பீங்க, 3 வருஷத்துக்கு முன்னாடி போட்டிருப்பேன். இன்றைக்கி அந்த பக்கமாக போனதுனால சரி உழவர் சந்தையை போய் பார்த்துட்டு கொஞ்சம் எதாவது வாங்குறது இருந்தால் வாங்கிட்டு போகலான்னு சொல்லிட்டு வந்தது. பார்த்தீங்களா, ஏத்தாப்பில் வரவங்களெலாம் வீடியோ எடுத்து ஏம்மா என்ன வீடியோ எடுக்கிறேன்னு கேட்க போகிறாங்கன்ட்டு யாராவது வரும்போது கேமராவை கீழே காமிச்சிடுவேன். காய்கறி எல்லாம் முன்னாடி 10 ரூபா கூறுன்னு விற்றுட்டு இருந்தாங்க. இப்போ 20 ரூபா ஆக்கிட்டாங்க. ஒன்றும் பண்ண முடியாது. ஒரு இடத்துல விலைக்கு எடுக்க மாட்டேன்றாங்க, ஒரு இடத்துல அதிகமான விலை கொடுத்து அது விலையும் ஜாஸ்தியாகி நம்ம தான் அதை வாங்குகிறோம். என்ன பண்ணுறது, எதையும் நம்ம சொல்ல முடியாது. அந்த மாதிரி ஆயிடுச்சு இப்போலாம் நிலமை. விலைவாசியோட இது வேறு மாதிரி இருக்குது. எல்லாத்தையும் சமாளித்து தான் வாழ்ந்தாகணுன்ற மாதிரி ஆயிடுச்சு நிலமை இப்போ. இது பாருங்கள், இது ஒரு கத்திரிக்காய், பெரிய பெரிய கத்திரிக்காய். இதில் கொஸ்து பண்ணால் நல்லாயிருக்கும். அந்த மாதிரி கத்திரிக்காய் இது. இன்றைக்கி நிறைய பொருள் வாங்கியாச்சு. பருப்பு கீரைன்னு இந்த ஊரில் ஒரு கீரை வைப்பாங்க, அது நல்லாயிருக்கும் சமையலுக்கு. அந்த மாதிரி நிறையா வாங்கியாச்சு. நிறைய ஒரு 10 மணிக்கு போனீங்கன்னா விலை கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருக்கும். ஒரு 12 மணிக்கு போனீங்கன்னா விலை கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இப்படி தான் உழவர் சந்தையில் இருக்கும். உழவர் சந்தை ஒசூரில் இப்படி தான் இருக்குது. நீங்களும் பாருங்கள் இந்த வீடியோ. கீரைக்கெல்லாம் ஒரு இடம், தேங்காய்க்கு ஒரு இடம், இளநிக்கு ஒரு இடம். வெங்காயம் தக்காளியெல்லாம் எல்லா இடத்துலையும் கிடைக்கும். மற்றபடி கீரைக்குன்னு ஒரு ரோ இருக்குது. தேங்காய் இளநிக்கெல்லாம் ஒரு இடம் இருக்குது. எல்லாம் காய்கறி விற்றுக்கிட்டு இருக்காங்க. நம்ம தோட்டத்துக்கு போகும்போது ரொம்ப கம்மி விலை. அதுவே உழவர் சந்தைக்கு வந்துட்டா விலை ஜாஸ்தி. என்ன பண்ணுறது, அங்கே வேறு மாதிரி வாங்குறாங்க, நம்மக்கிட்ட வரும்போது வேறு மாதிரி விற்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது போல. இதெல்லாம் 20 ரூபா கேரட்டு, பீட்ரூட்டு இதெல்லாம். இந்த பக்கத்துலலாம் காய்கறி ஓரளவுக்கு சீப்பாக தான் இருக்கும். ஆனால் சில சமயம் காய்கறி எல்லா ஊரும் ஒரே மாதிரி இருக்கா மாதிரியும் இருக்கும். பூ அந்த மாதிரி ஒசூர்னாவே பூ தான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் பூ விலை எப்பயுமே ஜாஸ்தியாக தான் இருக்கிற மாதிரி இருக்கும். கம்மியெல்லாம் அவ்வளோ சீக்கிரம் யாரும் கொடுக்க மாட்டாங்க. இந்த மாதிரி நம்மக்கிட்ட ஒரு மாதிரி விலை கொடுத்து வாங்குகிறோம். நான் 2 சைடும் பார்க்கறதுனால சொல்கிறேன். ஒரு பக்கம் இந்த பக்கம் விவசாயிகள்லாம் போய் பார்த்துட்டு நிலத்துல விவசாயம் என்னென்ன பண்ணுறாங்கன்னு வீடியோ எடுக்கிறேன். இந்த பக்கம் உழவர் சந்தையில் என்ன வியாபாரம் நடக்குதுன்னு இந்த மாதிரி என்ன வியாபாரம் நடக்குதுன்னு வீடியோ எடுக்கிறேன்னா, ஆனாலே எனக்கு தெரியுது இங்கே நடக்கிறதெல்லாம்.